நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குபேரா படத்தோட ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. குபேரா பேர்ல மட்டும் இல்லாம கதை, திரைக்கதை, டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்னு எல்லா வகையிலுமே உயர்ந்து நிக்குது. வில்லன் ஜிம் சர்புக்கு ஆயில் கம்பெனிகள் மூலியமா பல லட்சம் கோடி பணம் கிடைக்குது. அதை கைமாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண ஜெயில இருக்கிற எக்ஸ் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை விலைக்கு வாங்குறாரு. அவரும் வேற வழியே இல்லாம இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இதுக்காக 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணி அவங்கள பினாமியா மாத்தி அவங்க மூலியமா கருப்பு பணத்தை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த 4 பிச்சைக்காரங்கள ஒருத்தர் தான் தனுஷ். இதுக்கப்புறம் நடந்த கலவரம், அவங்க போட்ட பிளான்லாம் நல்லா நடந்துச்சா, தனுஷ் இதுக்கு எப்படி எல்லாம் குடைச்சல் கொடுத்தாரு, கடைசியில இதுல யாரு ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் ஒன்லைன். தியேட்டர்ல ஆஸ் ஆக்டரா மட்டும் இல்லாம தேவாவா தெரியற மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு. கூடவே ஒரு அவார்டு வர்த்தியான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு தனுஷ். அடுத்ததா கதையோட 2வது ஹீரோவா வர நாகார்ஜுனா தன்னோட நடிப்புல ஒரு மெச்சூரிட்டியை காட்டி மிரட்டி இருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து தன்னோட கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஹீரோயினா வர ராஷ்மிகா படத்துல 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாலும் அவங்க பங்குக்கு கதைக்கு தேவையான வெயிட்டேஜ கச்சிதமா கொடுத்திருக்காங்க. வில்லன் ஜிம் சார் ஒரிஜினல் கார்பரேட் முதலாளியா தன்னோட வில்லத்தனமான வசனங்களால ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. தனுஷ்க்கு ஏத்த வில்லண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பக்காவா நடிச்சிருக்காரு. இவருக்கு அப்புறம் அங்கங்க வர்ற குட்டி வில்லன்ஸ், அப்புறம் பாக்யராஜ், சுனைனா, இன்னொரு பிச்சைக்காரியா நடிச்சிருக்கிற திவ்யா, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலைய பிசுறு இல்லாம நடிச்சுட்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நிக்கித் பொம்மி, எடிட்டர் கார்த்திகா சீனிவாசன், இவங்களோட ஒர்க்கு இந்த படத்துக்கு போதுமான சப்போர்ட் கொடுத்திருக்கு. சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்னு எல்லா இடத்துலயுமே படத்தை ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணியோட ஒர்க்குமே இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்திருக்கு. குப்பைமேடு, கார்பரேட் பங்களான்னு எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரிஜினலாவே நிறுத்திருக்காரு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா கதையும் நடிப்பும் தான். அப்புறம் இந்த 2த்தையுமே சரியான மீட்டர்ல சொன்ன டைரக்டரோட வேலையுமே அப்ளாஸ் அள்ளி இருக்கு. படத்தோட மைனஸ்னு பார்த்தா கதையோட லெங்க் தான். அங்கங்க ரியாலிட்டியில ஒட்டாம உருவாயிருக்கிற சில ஃபேண்டசி காட்சிகளும் தான். இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதுல சரியான கிளாரிட்டி இல்லையோ அப்படின்னு தோணுது. ஓவராலா பார்த்தா படம் குட் வாட்சா தான் உருவாயிருக்கு. வீக்கெண்டுக்கு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாவும் வந்திருக்கு குபேரா.